ஹலோ வியூவர்ஸ், இன்று நாம் பார்க்க போவது திருவாரூரில் விஜய் சார் வைத்திருக்கும் அசத்தலான பேச்சு. இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்துக்கு வழிவகுச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நேரடியாக தற்போது அங்குள்ள நிலைமையும் கேள்விக்குள்ளானது. விஜய் சொல்றாரு, இது உங்கள் அப்பா ஊர், ஆனால் அடிப்படை வசதிகளே கிடைக்கல, சாலை சரியா இல்லை, மருத்துவ வசதிகள் கிடையாது. இந்த கேள்வி கேட்கும் போது கூட்டம் தட்டி உற்சாகத்தோடு இருந்து சொல்லலாம். அப்படியானா இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியில் பார்த்து அங்குள்ள மக்களுக்கு நியாயம் கொடுக்கப்பட்டதா கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குது. விஜய் மிகவும் உணர்ச்சியோடு விவசாயிகளை பற்றி பேசினார். அவர் சொன்னார், விவசாயிகள் உழைச்சாலும் கமிஷன், வட்டி, சுரண்டல் ஆகியவளால் பாதிக்கப்படுறாங்க. நாட்டில் முதுகெலும்பு விவசாயிகளுக்கு ஆதரவு தரணும்னு அவர் வலியுறுத்தினார். இது கேட்டதும் கூட்டம் மிகப்பெரிய ஆரவாரம் பண்ணிச்சு. ஏன்னா திருவாரூர் மாதிரி டெல்டா மாவட்டம் விவசாயம் தான் உயிர். ஆனா அந்த விவசாயிகளுக்கு உரிய மதிப்பு கிடைக்கலன்னா அது பெரிய ஒரு கேள்விதான். இப்போது விஜய் நேரடியாக கேள்வி கேட்கிறாரு. திருவாரூரில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? அரசு உங்களுக்கு என்ன செய்தது? இந்த கேள்வி மாதிரி கேள்வி கேட்கிற அரசியல் தளத்தில் வந்து வித்தியாசமாக பொதுமக்களுக்கு கேள்வி கேட்டது. அதுதான் உண்மையான அரசியல் சொல்லலாம். அவர் கற்பனை தமிழ்நாடு என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு வறுமை இல்லாத, ஊழல் இல்லாத, கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கிற தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசு மக்களுக்காக இருக்கணும், அரசியல் குடும்பத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த புள்ளிதான் அரசியல் பேச்சில் மிகப்பெரிய வேறுபாடு. மக்களுக்காக அரசாங்கம் செயல்படும் என்பதை அவர் எப்போதும் வலியுறுத்துகிறார். கடைசியில் விஜய் கூட்டத்தில் சொல்றார், உங்கள் குரல் தான் உண்மையான ஜனநாயகம், ஒன்றிணைந்தால் தான் மாற்றம் வரும். இந்த வரிகள் கூட்டத்தில் இளைஞர்களை ரொம்பவே தூண்டிடுச்சுன்னு சொல்லலாம். விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவர் பேசும்போது ரசிகர்கள் தாண்டி மக்கள் அரசியல் நம்பிக்கையை உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். இப்போது இந்த பேச்சு அரசியல் உலகத்திலே பெரிய விவாதமா மாறி இருக்கு. விஜய் சொன்ன கேள்விகளுக்கு ஆட்சி தரப்பில் இருந்து பதில் வரும் தெரியல. ஆனா மக்களோடு நெருக்கமாக பேசுற ஸ்டைல், அங்குள்ள பிரச்சனைகள் நேரடியாக சொல்ற துணிவு, இதுதான் விஜய் வித்தியாசமாக காட்டுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சொல்றது உண்மையா அல்லது அரசியல் கேமா? கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.